ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய பரம தகப்பனுடைய தேவன் நம்முடன் கூட இருக்கிறார். எரேமியா 27ஆம் அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் ராஜா அரசாண்ட ஆரம்பத்திலேயே துவக்கத்திலேயே எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். மாட்டு வண்டி ஓட்டும் போது மாட்டின் கழுத்தில் நுகத்தடி என்று ஒரு தடியை வைப்பார்கள். அது மொத்தமான மரக்கட்டையால் ஆனது. அதை கயிறுகளால் கட்டி அந்த வண்டியோடு இணைத்து விடுவார்கள். மாட்டையும் அந்த வண்டியையும் இணைக்கும் அந்த பகுதி ஒரு கட்டையாலும் ஒரு கயிறாலும் இருக்கும், சேர்ந்து அதால் கட்டி விடுவார்கள். இதற்கு நுகத்தடி என்று பெயர். அது கட்டுகிற கயிறு என்று சொல்வாங்க. இப்படி இரண்டு பொருள்கள் அங்கு பயன்படுத்தப்படும். அதை போன்ற ஒரு நுகத்தடியையும் ஒரு கயிறையும் ஆயத்தப்படுத்த சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இரண்டு பொருள்களையும் எடுத்து உன் கழுத்தில் அதை வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா மாட்டின் கழுத்தில் வைக்கும் நுகத்தடி அவர் கழுத்தின் மேல், தோள்பட்டையின் மேல், அதாவது பின்புற கழுத்தில் வைத்துக்கொள். அந்த கயிறை உன் கழுத்தில் கட்டிக்கொள். அந்த நுகத்தடியோடு சேர்த்து மாட்டிற்கு கட்டுவது போல உன் கழுத்தில் அதை கட்டிக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு உவமையாக இப்படி செய்து காட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கு ஒரு கயிறு அல்ல, 5 கயிறுகளும் 5-6 கயிறுகளும் 5-6 நுகத்தடிகளும் செய்யப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு அவை எல்லாவற்றையும் எரேமியா கழுத்தில் போட்டுக் கொள்கிறார். இப்படியாக செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கீழ்ப்படிந்து எரேமியா செய்கிறார். அப்படி அந்த கழுத்தில் போடப்பட்ட நுகத்தடிகளும் அந்த கயிறுகளும் இருக்கும்படியாக எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவின் இடத்தில் ஸ்தானாதிபதிகள் வருவார்கள் அல்லவா? மற்ற ராஜாக்களிடமிருந்து ராஜாக்கள் ஆட்களை அனுப்புவார்கள். ஸ்தானாதிபதிகள் முக்கியமான அதிகாரிகளை அனுப்புவார்கள். அந்த அதிகாரிகள் வந்து சிதேக்கியா ராஜாவின் இடத்தில் பேச வருவார்கள். அப்படி வரும் பொழுது அந்த ஸ்தானாதிபதிகளிடத்தில் இவைகளை கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிடத்தில் கொடுத்து அந்தந்த ராஜாக்களுக்கு அனுப்பு. 5 ராஜாக்களுக்கு இந்த நுகத்தடியையும் கயிறையும் சேர்த்து கொடுத்து அனுப்பு. உன் கழுத்தில் இருந்து எடுத்து அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் சற்று விளக்கமாக பார்ப்போம். எந்தெந்த ராஜாவுக்கு அனுப்புகிறார்? ஏதோமின் ராஜாவுக்கும், மோவாபின் ராஜாவுக்கும், அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும், தீருவின் ராஜாவுக்கும், சீதோனின் ராஜாவுக்கும். இந்த 5 தேசங்களிலிருந்து வருகிற ராஜாக்களின் ஸ்தானாதிபதிகள் மூலமாக அந்தந்த ராஜாக்களுக்கு அனுப்பப்படுகிறது. இப்படி இந்த பொருள்களை அனுப்பி அவர்களிடத்தில் நான் சொல்லும் செய்தியையும் சொல்லி அனுப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படியே எரேமியா செய்கிறார். என்ன செய்தி சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் பூமியையும் பூமியின் மேல் உள்ள மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருகங்களையும் என்னுடைய மகா பலத்தினாலும், இந்த பூமி இருக்கிறது, இதன் மேல் மனிதர்கள் வாழ்கிறோம், நாம் இருக்கிறோம். பூமியை உண்டாக்கியதும் கர்த்தரே, நம்மை உண்டாக்கியதும் கர்த்தரே. இதன் மேல் இருக்கிற மிருக ஜீவன்கள், உயிரினங்கள் எல்லாம் உருவாக்கினது கர்த்தரே. இவைகளெல்லாம் உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் நான் இதை உண்டாக்கினேன். என்னுடைய வல்லமையினால், என்னுடைய சக்தியினால் நான் இவைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறேன். இவையெல்லாம் நான் உருவாக்கியது, எனக்கு சொந்தமானது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை நான் படைத்தேன், இது எனக்கு சொந்தமானது, என்னுடையது. அது பூமியா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இது என்னுடையது, நானே படைத்தேன். அதை நான் யாருக்கு வேணாலும், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த பூமியை ஆள வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அவர்களுக்கு கொடுப்பார். அது அவருடைய விருப்பம்.
ஏனென்றால் இந்த பூமியும் இதிலுள்ள எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அவரே அதை சிருஷ்டித்தார். அப்படி என்றால் இந்த பூமியில் அரசாளுகை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை கர்த்தரை நியமிக்கிறார் என்பதை உண்மை. இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம், இப்பொழுது கர்த்தர் சொன்ன இந்த 5 தேசங்கள், ஏதோம், மோவாப், அம்மோன் புத்திரரின் தேசம், தீருவின் தேசம், சீதோன், இந்த 5 இடங்களையும் கர்த்தர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அதாவது நேபுகாத்நேச்சார் ராஜாவாகிய என்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய பூமி எனக்கு சொந்தமானது, எனக்கு இஷ்டப்பட்ட ராஜாவுக்கு நான் கொடுக்கிறேன், அந்த ராஜா தான் அதை ஆள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு அவரை தன் ஊழியக்காரன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு தான் இந்த தேசங்களை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஓமையாக தான் அந்த நுகத்தடியையும் அந்த கயிறுகளையும் அவர் உண்டாக்கி தீர்க்கதரிசியின் கழுத்தில் போடப்பட்டது அந்த தேசத்திற்கு போடப்பட்டதற்கு சமம். ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அது எல்லாம் அந்த தேசத்திற்கு நடக்கும். ஒரு தீர்க்கதரிசியை அழ வைத்தால் அந்த தேசமே அழுவும். ஒரு தீர்க்கதரிசி பசியோடு இருந்தால் அந்த தேசமே பட்டினியாயிருக்கும். ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதை அந்த தேசத்திற்கே கர்த்தர் செய்வார். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, தீர்க்கதரிசியினுடைய மகா மேன்மையான ஒரு காரியம். கர்த்தர் அவர்களுக்கு, அதாவது அந்நியர்கள் யார் அப்படி தீர்க்கதரிசியை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த தேசத்தையே ஆண்டவர் பழி வாங்குவார். அப்படி என்றால் தமக்கு கீழ்ப்படிந்திருக்கிற தம்முடைய ஊழியக்காரனுக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. கர்த்தர் தரும் முக்கியத்துவம். நாம் கர்த்தருக்கு ஊழியக்காரர்களா ஆனால், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற உண்மையானவர்களா இருந்தால் நமக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு யாராவது ஒரு சிறு துன்பத்தை கொடுத்தாலும் அவர்களை பழி வாங்காமல் விட மாட்டார். அது கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் செய்கிற செயல். நம்மை அவ்வளவாய் பாதுகாக்கிறது அவர் இருக்கிறார். எவ்வளவு நல்லதா. இப்பொழுது கர்த்தர் அது ஊமையாக காட்டும்படியாக அந்த நுகத்தடியை கழுத்தில் போட சொல்லி அந்த 5 ராஜாக்களுக்கும் அனுப்பி வைக்கிறார். அப்படி அந்த 5 ராஜாக்களின் தேசங்களும் நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்படுகிறது. பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுத்து விட்டேன் என்றே சொல்லுகிறார். இந்த 5 தேசங்களையும் நான் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டேன், யூதா தேசம் உட்பட கொடுத்து விட்டேன். வெளியின் மிருகங்களையும் அந்த ராஜாவை சேவிக்கும்படி நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். அவைகளும் அந்த ராஜாவுக்கு இணங்கி நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுடைய தேசத்திற்கு காலம் வரும் வரைக்கும் இது ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும், நிரந்தரமாக அல்ல. நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அது எப்படி என்றால், அந்த ராஜாவும் அவருடைய குமாரனும் அந்த குமாரனுடைய குமாரர்களும் புத்திர பௌத்திரர்களும் ஆளும் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் இவர்கள் அதை ஆண்டு கொள்வார்கள். எல்லா தேசங்களும் அவர்களை சேவிக்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் ராஜாவின் அரசாட்சியை சேவிக்க வேண்டும். அந்த காலம் நிறைவேறின பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் வந்து அந்த தேசத்தை, நேபுகாத்நேச்சாரின் தேசத்தை, பாபிலோனை ஆளுகை செய்வார்கள், அடிமைப்படுத்தி விடுவார்கள். அதன் பின்பு மற்றவர்கள் வந்து அந்த தேசத்தை அடிமைப்படுத்துவார்கள். இப்பொழுது அவர்கள் கையில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறீர்கள் என்று நீண்டகால தரிசனத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். எந்த ஜாதியாவது, அதாவது எந்த இன மக்களாவது, எந்த ராஜ்யமாவது, எந்த நாடாவது நேபுகாத்நேச்சார் ராஜாவை சேவியாமல் போனால், அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல், பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கீழ்ப்படியாமல் போனால், அப்படி கீழ்ப்படியாமலும் தன் கழுத்தை அவன் நுகத்தடிக்கு உட்படுத்தாமலும் அடிமையாக ராஜாவை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்காமலும் இருந்தால், அப்படி இருக்கிறவர்களை நான் அந்த ராஜாவின் கையிலே நிர்மூலமாக்குவேன், அழித்து போடுவேன். அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்து விடுங்கள், இல்லை என்றால் அவன் கையாலேயே உங்களை அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ராஜா உங்களை கொன்று போடுவான், அதற்குதான் அவனை வைத்திருக்கிறேன். ராஜா உங்களை கொன்று போடும்படி இப்படியாக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் நான் உங்களை தண்டிப்பேன்.
அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் போனார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நீங்கள் அந்த ராஜாவுக்கு கீழ்ப்பட்டு போய்விடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அடிமையாகி போய்விடுங்கள், இல்லை என்றால் இறந்து விடுவீர்கள், ஆபத்து வந்து நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நான் சொல்லி இருக்க உங்களுக்கு தவறான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாபிலோன் ராஜா உங்களை அடிமைப்படுத்த மாட்டான் என்று பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிக்காரரும் உங்கள் சொப்பனக்காரர்களும் உங்கள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரர்களுக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள், இப்படியெல்லாம் உங்களிடத்தில் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சை நீங்கள் கேட்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ராஜாவினிடத்தில் நீங்கள் அடிமையாக மாட்டீர்கள், அதெல்லாம் பயப்பட வேண்டாம், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதை கேட்காதிருங்கள், அவர்களோடு அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து போய்விடுங்கள், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துவதற்கும் உங்களை நான் துரத்தி விடுவதற்கும் இவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை அழிக்கும்படியாக, நீங்கள் அழிந்து போவதற்கே இவர்கள் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் போய், அதை கேட்காதிருங்கள், நம்பாதிருங்கள், அதை கேட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். எந்த இன மக்கள், எந்த இனத்தை சேர்ந்த மக்கள் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து போகிறார்களோ அவர்களை விவசாயம் செய்து அந்த தேசங்களில் அவர்களை குடியிருக்க பண்ணுவேன், சுமூகமாக அவர்கள் சமாதானமாக வாழ வைப்பேன். இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் எரேமியா தீர்க்கதரிசி ஐயா சிதேக்கியா ராஜாவோடு பேசுகிறார். இந்த வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படியே எல்லாவற்றையும் சிதேக்கியா ராஜாவிடம் சொல்லி, உங்கள் கழுத்தை பாபிலோனின் ராஜாவுக்கு கீழ்ப்படுத்தி பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி போங்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். அப்படி அந்த ராஜாவை செய்வித்து அடங்கி போனால் எல்லாம் சுமூகமாய் இருக்கும். இல்லை என்றால் கர்த்தருடைய கோபம் வந்து பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் என்று வந்து நீங்கள் அழிந்து போவீர்கள். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். இப்படி கீழ்ப்படியாமல் இருந்து எல்லோரும் இறந்து போவானேன், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் இல்லை என்றால் இப்படிப்பட்ட தீமைகளை வர செய்து அழித்து விடுவார் என்று எச்சரிக்கிறார். நீங்கள் அந்த ராஜாவினிடத்தில், நேபுகாத்நேச்சார் ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டீர்கள் என்று பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அல்லவா? உங்களுடைய தீர்க்கதரிசிகள், நீங்கள் விரும்பி கேட்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் பேச்சை நம்பாதிருங்கள், அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை அனுப்பினதில்லை, அந்த தீர்க்கதரிசிகளை உன்னிடத்தில் சொல்லும்படி நான் அவர்களை அனுப்பவும் இல்லை, என்னுடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு சொல்லவும் இல்லை. நான் உங்களை துரத்தி விடும்படிக்கும் நீங்களும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளும் அழிந்து போவதற்கே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் நாமத்தை சொல்லி பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அழிவதற்கு தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அழிந்து விடுவார்கள். இப்படி அழிவதற்கு தான் இந்த வேலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லாதிருந்தும் அவருடைய நாமத்தை கொண்டு கர்த்தர் சொன்னார் என்று பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவது, அதை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். பாபிலோனில் இருக்கிற தேவாலயத்தின் பனிமுட்டுகள் சீக்கிரமாய் தேசத்திற்கு கொண்டு வரப்படும், யூதாவுக்கு கொண்டு வரப்படும், எருசலேம் நகரத்திற்கு கொண்டு வரப்படும் என்று உங்கள் தீர்க்கதரிசிகள் பொய்யாய் சொல்லுகிறார்கள், அதை நீங்கள் நம்பாதிருங்கள். அதுவும் பொய்தான், அதையெல்லாம் நம்பாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து போய்விடுங்கள். வீணாய் நீங்கள் ஏன் அழிந்து போக வேண்டும்? இந்த நகரம் ஏன் பாழாய் போக வேண்டும்? அந்த ராஜா சொல்படி கேட்டால் நகரம் பாழாகாது, உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி உங்களிடத்தில் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அல்லவா? அவர்கள் உண்மையான தீர்க்கதரிசிகளாய் இருந்தால் தேவாலயத்தின் பனிமுட்டுகளும், ராஜாவின் அரண்மனையில் இருந்த பனிமுட்டுகளும், எருசலேமில் இருந்த பொன் வெள்ளி போன்ற பனிமுட்டுகளும், இவைகள் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகாதபடிக்கு, பாபிலோனின் ராஜா வந்து எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று இவர்கள் மன்றாடி ஜெபிக்கட்டும்.
கர்த்தரை நோக்கி இவர்கள் கூப்பிடட்டும். உண்மையான தீர்க்கதரிசிகளாய் இருந்தால் இவர்கள் ஜெபித்து கர்த்தருடைய வல்லமையை பெற்று இதையெல்லாம் தடுத்து நிறுத்தட்டு பார்க்கலாம் என்று கர்த்தர் சொல்லுவார். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு போகிறார். அப்படி போகும்போது அந்த ராஜாவோடு கூட ஜனங்களையும் பிடித்து கொண்டு போகிறார். அப்படி போகும்போது எடுத்துக்கொண்டு போகாமல் விட்டு கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கொண்டு போனார்கள் பாபிலோனுக்கு. மீதியான பனிமுட்டுகள் இங்கே இருக்கிறது, பர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதாவது தங்கத்தால், வெள்ளியால், வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருள்கள், விலை உயர்ந்த பொருள்கள், அவைகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. அவர்கள் எடுக்காமல் விட்டு போன சகல தூண்கள், தேவாலயத்தின் தூண்கள், கடல் தொட்டி, அந்த கடல் தொட்டி வைக்கப்பட்ட ஆதாரங்கள், இவைகளெல்லாம் இங்கேயே இருந்தது. இதோடு கூட இன்னும் சில பனிமுட்டுகளும் இருந்தது. இவைகளை பற்றி கர்த்தர் சில காரியங்களை சொல்லுகிறார். இப்படி அங்கு விட்டு போன பாபிலோன் ராஜா விட்டு போன இந்த பனிமுட்டுகள் எல்லாம் மீண்டும் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போகப்படும். மீண்டும் அந்த ராஜா விட்டு போனதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவான். எசேக்கியா ராஜாவின் காலத்திலேயே சொல்லப்பட்ட, அந்த ராஜாவுக்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஏனென்றால் அந்த ராஜா எல்லா பொருள்களையும் அங்கிருந்து வந்த விருந்தாளிகளிடத்தில், பாபிலோனிலிருந்து வந்த விருந்தாளிகளிடத்தில் காட்டிய போது காட்டாத பொருள் ஒன்றும் இல்லை என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார் எசேக்கியா ராஜா. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அது என்ன நடந்தது? அப்படியே ஒரு பொருள் விடாமல் எல்லாவற்றையும் நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கொண்டு போனார். முதல் முறை எடுத்துக்கொண்டு போனார், மீண்டும் இருப்பதையும் மீண்டும் எடுத்துக்கொண்டு போகப்படும், பாபிலோனுக்கு போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருப்பது போய்விடும், எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த காலம் வரைக்கும், விசாரிக்கும் நாள் வரைக்கும் அங்கேயே இருக்கும். அதன் பின்பு மீண்டுமாக இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறிப்பிட்ட காலம் அந்த பொருள்கள் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். ஜனங்களும் கொண்டு போகப்படுகிறார்கள், பனிமுட்டுகள் கொண்டு போகப்படுகிறது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், 70 வருடம். அது முடிந்த பின்பு மீண்டுமாக அதாவது எருசலேம் நகரத்திற்கு மீண்டும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படியே நடந்தது. எரேமியாவின் காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அதன் பின்பு அப்படியே நடந்தது. மீண்டும் இந்த இடத்திற்கு அவைகளை நான் கொண்டு வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் எதை சொன்னாலும் அவர் சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடக்கும். அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சில நேரம் துன்பம் வரப்போகிறது, நீங்கள் அவஸ்தைப்பட போகிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடக்கும், ஒன்றும் மாறாது. கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அதுவே நமக்கு நன்மை தரும். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும் நமக்கு துன்பத்தை வரவழைக்கும். அதை புரிந்து கொள்வோம். நம்மிடத்தில் இருக்கிற குற்றக்குறைகளை தெரிந்து கொண்டு மனம் திரும்புவோம். மனம் திரும்புதல் நமக்கு நன்மையை வர வைக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஆமீன். மாறனாக.